உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணி அளவில் சொன்னால் 3 மணிக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜ் வந்து நிற்கிதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்டரியை வச்சு எப்படி சரி பண்ணலாம்ன்றதை இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அந்த பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து பேட்டரி வந்து மாற்றி சரி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 மணித்தியாலும் இல்லைன்னு சொன்னால் 3 மணித்தியாலும் நாங்கள் சார்ஜ் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோங் ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ பேட்டரி ப்ளீஸ் ரீசார்ஜ்னு சொல்லுது. இந்த மாதிரி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொன்னிச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பேட்டரி தான் பழுதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்டரியை வச்சு எப்படி சரி பண்ண போகிறோம்ன்றதை இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஒரு சால்டரிங் வயர் எடுத்துருக்கிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றத செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து பிரித்து கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில வேளையில் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு எந்த இடத்துல ஸ்க்ரூ ஆணி வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு சில வேலை தெரியாமல் இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை இதை வந்து நாங்கள் பிரித்து எடுத்துட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 3 ஸ்க்ரூ ஆணி இருக்குது. இப்போ இந்த 3 ஸ்க்ரூ ஆணியும் நாங்கள் கலட்டி கொள்வோம். கலட்டி சரி பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் இதை வந்து இந்த இடத்துல வச்சு அப்படியே ஒட்டி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதில் இருக்கிற ஸ்க்ரூ ஆணியை வந்து கலட்டி கொள்வோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் மதர் போர்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டனை வந்து கவனமாக எடுத்து வச்சுக்கலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவரை நாங்கள் கலட்டி எடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் இதை கலட்டி எடுக்கணும். இந்த கலட்டி எடுத்தால் தான் எங்களுக்கு பேட்டரி எல்லாமே பிரித்து எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7 லித்தியம் பேட்டரி வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இதில் வந்து பேட்டரியை வந்து பிரித்து மாற்றி செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரி தான் வரும். இந்த மாதிரி பேட்டரி தான் வரும். ஆனால் இந்த பேட்டரியை காண இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபோன் பேட்டரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதை எப்படி சரி பண்ணலான்ற பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி வந்து உப்பி போய் இருக்குது, ஊறி போய் இருக்குது. அதனால தான் சார்ஜ் நிற்கல நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பேட்டரியை மாற்றி சரி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து ஒட்டி இருக்குது. இப்போ நாங்கள் சால்டர்னு வச்சு இதை இந்த மாதிரி கலட்டி எடுத்துருவோம். இதை பிரித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டி பேட்டரியை தான் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7 வோல்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு லித்தியம் பேட்டரிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேட்டரியை தான் வச்சு சரி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேட்டரியில் வந்து எத்தனை வோல்ட் வச்சு கரண்ட் இருக்குன்றதை நாங்கள் செக் பண்ணி கொள்வோம். இந்த மாதிரி வச்சுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டிசியில் வச்சுக்கொள்ளுங்க. டிசி 20 இந்த மாதிரி டிசி 20 வச்சுக்கொள்ளுங்க. டிசி வோல்டேஜ் கரண்ட் இருக்கா இல்லையான்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். சொன்னால் பேட்டரி நல்லா இருக்குதா இல்லையான்றவங்க செக் பண்ணி பார்த்து தான் நாங்கள் மாற்றணும். பாருங்கள் 4 வோல்ட் கரண்ட் இருக்குது. இப்போ பேட்டரி வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வயரை இந்த இடத்துல ஒட்டிக்கொள்வோம். இது வந்து பேட்டரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ப்ளஸ்ஸு தெரியுதா, இது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ். இப்போ நாங்கள் ப்ளஸில் இந்த வயரை ஒட்டிக்கொள்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
நீல நிறத்தில் இருக்கிற இந்த வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மைனஸில் இந்த இடத்துல ஒட்டிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிறத ப்ளஸில் ஒட்டியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மைனஸில் ஒட்டியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குட்டி பேட்டரியை மாற்றிருக்கிறோம். இப்போ வந்து ஒன் பண்ணி பார்ப்போம். ரேடியோ ஒன் பண்ணிக்கொள்வோம். எஃப்எம் ரேடியோ. இந்த கட்டணம் பற்றி ஹோம் பிராட்பேண்ட் இணைப்புடன் யூடியூப் மற்றும் அனைத்து சமூக வலைத்தளங்களின் பாவனைக்கு 40 GB முற்றிலும் இலவசம். இப்போதே சூரியன் செய்தி சேவையை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி பண்ணியாச்சுது. இப்போ நாங்கள் இந்த கவரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாங்கள் வந்து வச்சு பூட்டி கொள்ளலாம், அசம்பிள் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணி பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ பேட்ரி ப்ளீஸ் ரீசார்ஜ்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் பேட்ரி தான் பழுதாக இருக்கும். நீங்கள் பேட்டரியை மாற்றி சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பழுதை வந்து நாங்கள் சரி செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி வச்சு பூட்டி கொள்வோம். இந்த கவரில் இந்த மாதிரியே வச்சு பூட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே நாங்கள் வந்து இந்த மாதிரி பூட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்க சொன்னால் கலட்டிட்டு ஸ்பீக்கரை வச்சுட்டு பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் மதர் போட்டை இந்த மாதிரி வச்சு எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாங்கள் மறுபடியும் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் இந்த 3 ஸ்க்ரூ ஆணியையும் வந்து போட்டுட்டு வந்து நாங்கள் டைட் பண்ணிக்கொள்ளலாம். டைட் பண்ணிவிட்டு நாங்கள் டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ பேட்ரி ப்ளீஸ் சார்ஜ்னு சொல்லி வந்துன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 3 மணித்தியாலம் இல்லைன்னு சொன்னால் 4 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணி எங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் லோ பேட்ரி ரீசார்ஜ்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி லித்தியம் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த லித்தியம் பேட்டரி வந்து பழுதாகிடுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் சொல்லும். இந்த மாதிரி பழுதுகளை வந்து நண்பர்களே இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சரி பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கூட்டிட்டோம். இப்போ ஒன்றாக்கி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்யுது. இப்போ நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அதாவது லோ பேட்ரி ப்ளீஸ் ரீசார்ஜ்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நீங்கள் கலட்டி இந்த பேட்டரி பழுதை வந்து சரி பண்ணணும். நீங்கள் சரி பண்ண நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாருன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி சாருன்னு வயர் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி 3 வோல்டேஜில் இருக்கிற எந்த ஒரு பேட்டரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து மாற்றி சரி செய்ய முடியும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ட் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.